பிரபஞ்சத்தோடு இணைந்துவிட வேண்டும் என்ற வேட்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் பிரிந்து கிடக்கிறேன். கவலைப்பட்டு வீழிழந்து கிடக்கிறேன். என் எது என்னை பிடித்து பின்னால் இழுத்து வைத்திருப்பது? என்ன செய்வது? பிரபஞ்சத்தோடு இணைய வேண்டும் என்ற வேட்கையே உன்னை பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை விட்டுவிடு, இணைந்து விடுவாய். ஆழ்ந்த வேட்கை இருந்தால் இணைய முடியாது. அந்த வேட்கை உன்னை பிரித்து வைத்திருக்கும். ஆசைப்படுகிற அந்த ஆள் யார்? யாருடையது இந்த ஆசை? ஆழ்ந்த ஆசை அதிகமான அகங்காரம்தான், அடக்கி வைப்பதும் தான். பிரிந்திருக்கிறாய் என்று யார் உன்னிடம் சொன்னது? இணைய வேண்டும் என்று யார் சொன்னது? எப்போதுமே பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்திருக்காத நீ ஏன் உன்னையே இப்படி விரட்டி கொண்டு இருக்கிறாய்? ஏற்கனவே இணைத்திருக்கிறவன்தான். எவ்வளவு வித்தியாசமான மனோபாவங்கள் பார்த்தாயா? பிரபஞ்சத்தோடு இணைந்தே இருக்கிறாய், பிரிந்திருக்கவில்லை என்கிறார். லாவோ ட்சு எப்போதுமே நீ பிரிந்திருக்கவில்லை, பிரித்து வைக்கப்படவும் இல்லை. அது எப்படி சாத்தியம்? தெய்வீக சாகரத்தின் பிராணி, நீ அதை தாவோ என்று சொல், வேறு ஏதாவது பெயர் வைத்துக்கொள். எப்படி பிரிந்திருக்க முடியும்? எனவே முதல் அனுமானமே தவறு. பிரிந்திருக்கிறேன் என்ற அனுமானம் பிரிஷாப்ஸ்மே. அந்த அனுமானத்தின் பேரில் பிறக்கும் வேட்கையும் தவறானதுதான். இணைய முயன்றால் பிரிந்தேதான் இருப்பாய். நன்கு கவனித்து பார்த்துக்கொள். நீ பிரியவே இல்லை. உனக்குள் மூச்சு விட்டு கொண்டு இருப்பது யார்? நீ என்கிறாயா? உனக்குள் சிந்திப்பது யார்? நீ என்று நினைக்கிறாயா? உனக்குள் பிறந்திருப்பது யார்? ஏதாவது தெரிகிறதா? உனக்குள் பிறந்திருப்பது, உனக்குள் வாழ்வது, உனக்குள் மூச்சு விட்டு கொண்டிருப்பது, அதுதான் நிறைவானது. எப்படி இணைவது என்பதெல்லாம் வெறும் எண்ணங்கள். எண்ணங்கள் இருக்கும் வரை இணைவது இயலாதது. நிலைமையை பார்த்து தெரிந்துவிடு. நீ ஏற்கனவே அதற்குள் இருக்கிறாய். வின்சி தன் குருவிடம் போனபோது கண்களில் நீர் வழிய அழுது கொண்டே போனாராம். எப்படி புத்தராவது என்று குருவிடம் கேட்க அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாராம். அதிர்ச்சியுற்ற வின்சி, இது என்ன, ஏதாவது தவறாக கேட்டுவிட்டேனா என்றாராம். அவர், ஆமாம், இதுதான் ஒருவர் கேட்கக்கூடியதிலேயே மிக தவறானது. இன்னொரு தடவை கேட்டால் இன்னும் பலமாக அடித்து விடுவேன். இது என்ன முட்டாள்தனம்? நீ ஏற்கனவே புத்தராவது எப்படி என்று கேட்கிறாயே என்றார். புத்தராவது எப்படி என்ற பொறிக்குள் சிக்கிக்கொண்டால் கூடி கணக்கான பிறவிகளுக்கு உனக்கு ஒன்றும் புரிய போவதில்லை. நீ எப்போதும் புத்தராகவே இருந்து கொண்டிருக்கிறாய். புத்தருடைய வாழ்விலேயே இதை விளக்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தன்னுடைய பூர்வாசிரமத்தில் ஒரு புத்தரை பற்றி கேள்விப்பட்டார். எனவே அவர் இருக்கும் இடத்துக்கு போய் கால்களை தொட்டு வணங்கினார். ஆனால் பெரிய ஆச்சரியம் அவருக்கு காத்து கொண்டிருந்தது. புத்தரின் கால்களை தொட்டு வணங்கிய போது அந்த புத்தர் இவருடைய கால்களை தொட்டு வணங்கினார். இவர், ஆச்சரியமாக இருக்கிறதே, நான் ஒன்றும் தெரியாதவன், அதனால் உங்கள் கால்களை தொட்டு வணங்கினேன். தேடுகிறவன், நீங்கள் ஏன் என்னை வணங்கினீர்கள்? நீங்கள் ஏற்கனவே ஞான சித்தி பெற்றவர் அல்லவா என்றார். அந்த புத்தர் வாய்விட்டு சிரித்தார். உனக்கு தெரியாது. நீ யார் என்பது உனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியும். என்னை தெரிந்து கொண்ட உடனே ஜீவிதம் முழுக்க என்ன என்று தெரிந்து கொண்டேன். உனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். நீ யார் என்பதை தெரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் காலமாகும் என்றார். புத்தராவது ஒரு சாதனை அல்ல. நீ யார் என்பதை தெரிந்து கொள்வதுதான். அது ஒரு வகையில் மறந்து போனதை நினைவுக்கு கொண்டு வருவது. எனவே எப்படி பிரபஞ்சத்தோடு இணைவது என்று என்னை கேட்காதே. அப்படி இணைய வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறதா? வேட்கை எவ்வளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அப்படி இணைந்து விடுவது சிரமமாகி விடுகிறது. ஆசையே தடை, ஆசையை விட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொள்ளும். நீ யார்? கடவுள் இருக்கிறார். நீ அல்ல. நீ என்பதே தவறான ஒரு கருத்து. ஓர் எண்ணம், தலையில் ஒரு குமிழ், ஒரு காற்று குமிழ், அவ்வளவே. அதிகமான வேட்கை வருத்துகிறதா? தலைதான் சூடாகி போகும். வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. சூடாகி போன ஒரு காற்று குமிழ். கொஞ்சம் குளிர்ந்து விடு. சுற்றுமுற்றும் பார்த்துக்கொள்ள. நீ எப்போதுமே சமுத்திரத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறாய். வேறு எங்கேயும் போயிருக்கவில்லை. வேறு எந்த இடமும் தான் இல்லையே. கடவுளை தவிர, தவோ தவிர வேறு எந்த வெளியும் இல்லை. எனவே இணைய வேண்டும் என்ற வேட்கையின் முட்டாள்தனத்தை எவ்வளவு விரைவில் புரிந்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு நல்லது. எதை தேடிக்கொண்டு அவைகிறாயோ அதுவாக நீ ஏற்கனவே இருக்கிறாய். இதுதான் ஞானியர் எல்லோருடைய போதனையும். எதை தேடிக்கொண்டு அலைகிறாயோ அதுவாக நீ ஏற்கனவே இருக்கிறாய். நீதான் ஏற்கனவே உனது குறிக்கோள். உன் யதாஸ்தானத்தை விட்டு நகரவே இல்லை.